என்ன மேம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட கொஞ்சம் ரயான் ஃபேப்ரிக் இருக்கு. இத வச்சு சிகரெட் பேண்ட் ஸ்டிச் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேம் 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 என்னடா? சிகரெட் பேண்ட்டுக்கும் நார்மல் பேண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி லே பண்றது? அதைத்தானே கேட்க வந்த? எஸ் மேம், அதேதான். சிகரெட் பேண்ட்டுக்கும் நார்மல் பேண்ட்டுக்கும் பேட்டர்ன் போடுறதுல இருந்து லே பண்றதுல இருந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே டிஃபர் ஆகும். அதுல இம்பார்ட்டன்டான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னுடைய பேட்டர்னை கிளாத் மேல லே பண்ணியிருக்கேன். லே பண்ணும்போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இதனுடைய சென்டர் லைன் நீங்க போடுற ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரைட் கிரெயினுக்கு பேரலா இருக்கணும். அப்பதான் ஸ்ட்ரைட் பேண்டா இருக்கட்டும், சிகரெட் பேண்டா இருக்கட்டும், ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நார்மல் பேண்ட் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்க சேர்த்தே கூட கட் பண்ணலாம். ஆனா சிகரெட் பேண்ட்டுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஃப்ரண்ட் நீங்க தனியா லே பண்ணி கட் பண்ணணும், பேக்கு தனியா லே பண்ணி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட பேக்ல இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாத்துலயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல அவ்வளவா நீங்க ஈஸ் ஆட் பண்ண மாட்டீங்க கம்பேர்ட் டு பேக். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நீங்க என்ன ஆங்கிள் லென்த் கொடுத்துருக்கீங்களோ இதை விட பேக்ல நீங்க கொடுத்துருக்க ஆங்கிள் லென்த் அதிகமா இருக்கும். இதுல நீங்க என்ன நீ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை விட பேக்ல கொடுத்துருக்க நீ மெஷர்மெண்ட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இதை நான் கட் பண்ண போறேன். சுத்தி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஓகேங்களா? இதை நான் கட் பண்ண போறேன். இதை பேட்டர்ன் லே பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேட்டர்ன் இப்படி நான் போட்டிருப்பேன், ஒரு பேட்டர்ன் அப்படியே நான் ஆப்போசிட் சைடா போட்டிருப்பேன். உங்களுடைய ஃபேப்ரிக் பிளெயினா இருக்கு, எந்த ஒரு டிசைனும் இல்லை அப்படின்னா இப்படி நீங்க பேட்டர்னை லே பண்ணலாம். உங்களுக்கு கிளாத் மிச்சமாகும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து எல்லாரும் நீங்க கேட்பீங்க, இந்த பேட்டர்ன் ஷீட் எங்க வாங்குனீங்க அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வரும். இப்பயே சொல்லிடுறேன், இது பேட்டர்ன் ஷீட் கிடையாது. எங்க அம்மாவோட பழைய பட்டு புடவை ஒரு சில இது கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு, கரையா இருக்கு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பட்டு புடவையை தான் கட் பண்ணி இதுல நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த பட்டு புடவை. பட்டு புடவையோட பார்டரை மட்டும் கட் பண்ணிட்டு அதுல பேட்டர்ன் போட்டு இப்படி கட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரீல்ஸை நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.